வைங்கன்னு உங்களுக்கு இப்பயா தெரிஞ்சுக்கோங்க, இது தேவையில்லாம பண்றீங்க, அது நல்லா இல்லைன்னு இப்பயே உடனே புரிஞ்சுக்கலாம். நீங்க இவ்வளவு நேரம் சொல்ல ஐ எம் நாட் ஃபிட் நீங்க சொல்லும் போது உங்களை எப்படி நான் நிக்க வச்சுட்டு பேச முடியும்? அது தப்பாயிடாதா? நீங்க எப்படி நீங்க சொல்றது உண்மையாவோ பொய்யா வரலாம் தேவையில்லாது. ஆனா நான் பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கறனால அவர் கண்ணை மூடிக்கணுமா கூடாதா? எப்படி என்ன என்ன பண்ணும் அவரை? இல்ல சார், நான் அதுக்காக சொல்லல சார். நான் வந்து எதுக்கு வேணா சொல்லாங்க. நீங்க யாருங்க அதை சொல்றதுன்னு கேக்குறாங்க. நானு நீங்க யாருங்க சொல்றதுக்கு? பெரிய கலெக்டர் நினைப்பா, எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா நீங்க யாருங்க சொல்றதுக்கு? ஷோ விளையாடுதானங்க வந்து என்ன பிரஜின்? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. பிரஜின் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் அது தெரியுது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? எப்படி இப்படி பேசக்கூடாது. நான் ஏன் சார் டென்ஷன் ஆகணும்? இல்ல அது தெரியுது, ஆனா டென்ஷன் அது உட்காருங்க. சப்போர்ட் பண்ணல சார், நான் கான்சிக்வென்சஸ் வரும்னு சொன்னேன். பாவி மக்களா, இல்ல சார் அப்படி பேசக்கூடாது சார். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் வேற சார். அது இல்ல சார். சார் இதோட ஒரு 5-6 முறை உங்களை பார்த்துட்டேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் இங்க இருக்கேன், ஆமா மேன், ஆமா ஃபாதர், ஆமா ஹீரோயின் தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்கும் பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டு அல்ல போனா பாட்டா போடுறா. இல்ல சார், இங்க இருக்கு சார். இங்க இருந்து இவ்வளவு தூரம் நடக்க மாட்டீங்களா சார்? என்ன இது? என்ன எழவி அது? உட்காந்து பாலை யாருக்கு ஊத்துவான்? அவன் வீட்டுல இருக்க ஆளுங்க லிஸ்ட் எடுத்துக்க கூடாது சார். அது உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிறேன். நீ இடம் சீப்பாளா இருந்திருக்க சார். அது சார் எல்லாம் லிஸ்ட் எடுத்து எனக்கு சார் இல்ல சார், உங்க குடும்பத்தை எல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்ல சார். என்ன சார் என்னென்ன சொல்றான் பாருங்க. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற?